மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் வந்து தெரி படத்தை வந்து 23ஆம் தேதியிலேருந்து தள்ளி கொண்டு போகிறோம் அப்படின்றாரு யார் இவர் தானு அவர்கள். அப்போ அடுத்த வாரம் எவனும் வரமாட்டானா? அப்போ அவன் கேட்டுக்கிட்டா தள்ளி போவீங்களா? அப்போ அதுக்கு அடுத்த வாரம் எவனும் எல்லா வாரமும் படம் வந்துட்டு தாங்க இருக்கு. அப்போ எல்லா வாரமும் ஒரு டேரக்டர் புது டேரக்டர் வாழ வைக்கிற டேரக்டர் வந்துட்டு தான் இருப்பான். அப்போ அவன் எல்லாத்தையும் வாழ வைக்கிறேன்னு என்னைக்கு தான் படம் ரிலீஸ் பண்ணுவீங்க? இது என்ன லாஜிக் இது? நான் சொல்லுவோம் சிம்பிள் லாஜிக். மோகன்ஜி சத்ரியன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மில் இருக்கார். எப்படின்னா அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கார். என்டிஏ கூட்டணிக்குள்ள வலுப்பெற்று இருக்கக்கூடிய பாமகவினுடைய ஒரு மவுத் பீஸாக இருக்கிறார் யார்? அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள். இன்னைக்கு அவர் வன்னியர் சார்ந்த படங்கள் எடுக்கிறதுனால அவங்க சைடில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதுன்றேன். இதை விட வேறு நீங்கள் இப்போ நீங்கள் மோகன்ஜி சத்ரியன் சொல்லியிருக்காரு, நீங்கள் அன்னைக்கு நீங்கள் அதை தள்ளி கொண்டு போகிறீங்க ரைட்டா? அடுத்த வாரம் தான் இன்னொருத்த வருவானே, அப்போ அவன் உங்களை டேக் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணானா அதையும் பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்படி வார வாரம் வர்றவங்களாம் உங்களை டேக் பண்ணி தெரிய ரிலீஸ் பண்ணாங்க என் படம் வருது நான் பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா அதுக்கு மேலே நீ தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு. இது என்ன லாஜிக்? இது லாஜிக்கே கிடையாது. அன்னைக்கு வந்து அவர் போட்ட ஆன்சர், அதாவது மோகன்ஜி சத்ரியன் டேக் பண்ணதுக்கு அவர் போட்ட ஆன்சர் வந்து லாஜிக்லெஸ் ஆன்சர். இதே மோகன்ஜி சத்ரியன் வந்து நீங்கள் மங்காத்தாவை தள்ளி போங்கன்னு கேட்பார். அவருக்கு கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா? அஜித் படத்தை தள்ளி கொண்டு போன்னு சொல்லக்கூடிய தைரியம் இங்கே எவனுக்கும் கிடையாதுங்க. ஆனால் விஜய் படத்தை சொன்னால் தள்ளி கொண்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான்